உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான வழக்குல ஆதாரமே இல்லைன்னா நீதிபதியால என்ன செய்ய முடியும்? வழக்கு தள்ளுபடி செஞ்சுட்டு போயிடலாமா? இல்ல, கண்டிப்பா அப்படி செய்யக்கூடாது. நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் நீதியால் உலகையே வென்ற ஒரு மாபெரும் தலைவர் இருந்தாரு. ஆதாரமே இல்லாம போன ஒரு பண மோசடி வழக்கை அவரோட புத்திசாலித்தனத்தை மட்டுமே பயன்படுத்தி எப்படி முடிச்சு வச்சாருன்னு தெரியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போற வரலாற்று நிகழ்வு 4வது கலீஃபாவும் அறிவின் பொக்கிஷமுமான ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞனுக்கு நீதி வழங்கிய அற்புதமான தீர்ப்பு. எப்படி தீர்ப்பு சொன்னாருன்னு தெரிஞ்சா நீங்க அசந்து போவீங்க. நீங்கள் தயாராக இருந்தால் தொடங்குவோம். கதை ஆரம்பம். ஒரு இளைஞனின் அழுகை. கியூஃபாங்கிற ஊர்ல ஒரு நாள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் ஒரே அழுகையா அழுதுகிட்டே வந்தான். அவனை பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் தம்பி அழற, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அந்த பையன் சொன்னான், யா அமீருல் முஃமினீன், நான் அப்பா செத்து போனதை கேள்விப்பட்டு அந்த சடங்குக்காக போற வழியில என்னோட பணத்தை என் கூட வந்த பயணத்தோழர்கள் 3 பேர்கிட்ட பாதுகாப்பா கொடுத்தேன். ஆனா திரும்பி வந்து பணத்தை கேட்டா நாங்க பணம் எதுவும் வாங்கலையான்னு போய் சொல்றாங்க. என்னோட எல்லா பணத்தையும் அவங்க ஏமாத்திட்டாங்க. பையனோட அழுகையை பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே அந்த 3 பயணத்தோழர்களையும் அந்த இளைஞனையும் கூட்டிக் கொண்டு அங்கிருந்த நீதிபதி காஜி ஷுரை கிட்ட போனாங்க. நீதிமன்றமும் அதிர்ச்சி தீர்ப்பும் விசாரணை ஆரம்பமாச்சு. காஜி ஷுரை அந்த 3 பேர்கிட்டையும் கேட்டாங்க. அவங்க 3 பேரும் ஆளுக்கு ஆளு நாங்க பணம் வாங்கவே இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அந்த பையன் ஒரு சாட்சி கூட காட்ட முடியல. அதனால காஜி ஷுரை வேற வழியே இல்லாம, தம்பி நீ சொல்றதுக்கு ஆதாரம் இல்ல, உனக்கு நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லி வழக்க முடிச்சிட்டாரு. அந்த பையனோட அழுகை இன்னும் அதிகமாச்சு. இந்த தீர்ப்பை சுத்தமா ஏத்துக்காத அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதிபதியை பார்த்து, இந்த வழக்குக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நான் கொடுக்கிறேன். நீங்க அவங்க 3 பேரையும் ஒரு நாள் வரைக்கும் காவல்ல வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் பள்ளியில் மஸ்ஜிதுல இருந்த 3 தூண்கள்ல தனித்தனியா கட்டி வைக்க சொல்லிட்டாங்க. அலி ரலி அவர்களின் விவேகம் அடுத்த நாள் காலையில ஆச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 3 பேரையும் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா மற்ற 2 பேருக்கும் தெரியாம விசாரிக்க முடிவெடுத்தாங்க. முதல்ல ஒரு ஆளை உள்ள கூப்பிட்டு, நீ யாரு, எங்க கிளம்புன, உன்னோட நண்பர்கள் யாரு, நீங்க எங்கெல்லாம் தங்குனீங்க, பணம் எங்க இருந்துச்சு, அது என்ன பண்ணீங்க, இன்னும் வரிசையா ரொம்ப டீட்டெயிலா நிறைய கேள்விகளை கேட்டாங்க. அந்த ஆள் பதில் சொல்லி கொண்டிருக்கும் போது அங்கிருந்த காவலாளியை அழைத்து அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே எழுத சொல்லிட்டாங்க. அவன் பேசி முடிச்சதும், நீ சொன்னதுல ஒரு சின்ன பொய் இருந்தாலும் உனக்கு மரண தண்டனை கிடைக்கும்னு பயங்கரமா எச்சரிக்கை செஞ்சாங்க, கையும் களவுமாக. அடுத்து 2வது ஆளை உள்ள கூப்பிட்டாங்க. அவன் உள்ளே வரும்போது வெளியில காத்திருந்த 3வது ஆளுக்கு உள்ளே என்ன நடந்ததுன்னே தெரியாது. 2வது ஆளும் உள்ளே வந்து அதே கேள்விகளுக்கு முதல் ஆள் சொன்ன அதே பதில்களை தயங்காம சொன்னான். இவன் சொன்னதையும் எழுதிக்க சொல்லி இவனையும் கடுமையா எச்சரிக்கை செஞ்சாங்க. இப்போ 3வது ஆளை உள்ளே அழைச்சாங்க. இவனுக்கு தான் பயம் அதிகமாச்சு. முதல் 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னு தெரியாததால பதட்டத்துல பேச ஆரம்பிச்சான். ஆனா சில முக்கியமான விஷயங்களை முதல் 2 பேர் சொன்னதுக்கு முரணாக சொல்லிட்டான். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பார்த்து, சத்தியத்தை சொல்லு, இல்லன்னா மரணம் தான் உனக்கு தண்டனை ஆன்னு கர்ஜிச்சாங்க. பயந்து போன 3வது ஆள் தானும் தன் நண்பர்களும் சேர்ந்து அந்த பையனோட பணத்தை ஏமாத்தினதையும் அதை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு வந்ததையும் ஒத்துக்கிறான். நீதி வென்றது. பார்த்தீங்களா, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புத்திசாலித்தனம். அந்த பையனின் பணத்தை அவர்கள் எங்கே புதைத்து வைத்திருந்தார்கள் என்று கேட்டு அந்த பணத்தை இளைஞன் கிட்ட திரும்பவும் ஒப்படைச்சாங்க. இளைஞன் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சான். ஒரு சாட்சியும் ஆதாரம் இல்லாம 3 பேரையும் தனித்தனியா விசாரிச்சு அவங்க சொன்ன பதில இருந்த சின்ன வித்தியாசத்தை வச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு விவேகமா செயல்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆதாரம். இந்த சம்பவம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நீதி நடை சம்பந்தமான ஒரு பிரபலமான வரலாற்று கதையாக சொல்லப்படுகிறது. இது பொதுவாக ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹஸ்ரத் அலி அல்லது காசாயா அமீர் அல் முஃமினீன் என்ற பெயரில் வரும் தொகுப்புகளில் காணப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்னு பாருங்க. மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்க தீர்ப்பளிக்கும் போது நீதியோட தீர்ப்பளிக்கணுங்கிறத அல்லாஹ் உறுதியா சொல்றான். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வரலாற்றை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க. மத்தவங்களும் இதை பார்க்கணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க.